நேத்து ஒரு சகோதரி கேட்ட கேள்வி, சின்ன பிசினஸ பெரிய சிட்டிக்குள்ள எப்படி கொண்டு போறது அப்படின்னு தான். சின்ன ஊர்ல, குக்கிராமங்கள்ல உங்க சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு எப்படி ஒரு கடைய வாடகைக்கு வாங்குறீங்களோ, அப்படித்தான் பெரிய சிட்டிகளுக்குள்ள வாடகைக்கு நம்ம கடை எடுத்துட்டு நம்மோட பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். ஆனா கொஞ்சம் ப்ரொசீஜர் கொஞ்சம் பெருசா இருக்கலாம். அதே நேரம் நம்மோட சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, பெரிய ஒரு மால்ல அல்லது சிட்டில எங்கேயாவது ஒரு பெரிய கடையில 2, 3 சின்ன பிசினஸ்கள் சேர்ந்து ஒரு பெரிய கடையில ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு மொபைல் ஷாப் ஆரம்பிக்கணும். ஆனா, பெரிய கடையா வாடகைக்கு எடுக்க முடியல அப்படின்னு சொன்னா, மொபைல் ஷாப்போட ரிலேட்டடான வேற 2, 3 பிசினஸ ஒரே கடையில, ஒரே கூரையின் கீழ ஆரம்பிக்கிறதுக்கு 3 பேர், 4 பேர் பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஆரம்பிக்கலாம். 4 கவுண்டர் இருக்கும். ஒருவர் மொபைல் ஷாப் வச்சிருப்பாரு. இன்னொருவர் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் ஃபோட்டோகாப்பி மிஷின் டிசைனிங் வச்சிருப்பாரு. இன்னொருவர் அதுக்கு ரிலேட்டடான கேமரா அது மாதிரியான அப்படி ரிலேட்டடான இது வைக்கும்போது, கஸ்டமர்கள் வரும்போது இத மாதிரி ரிலேட்டட் பிசினஸ தேடி வரும்போது, ஒரே நேரத்தில 3 பேருடைய பிசினஸும் சக்சஸ்ஃபுல்லா போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வாடகை குடுக்கும்போது பெரிய ஒரு தலையீடியா இருக்காது. வாடகைய 3 பேர், 4 பேர் ஷேர் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். கண்காணிப்பு விஷயங்களா இருந்தாலும், மத்த விஷயங்களா இருந்தாலும், பராமரிப்பு விஷயங்களா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட, ஒரு எக்ரீமெண்டோட ப்ராப்பரா செய்ய முடியுமா இருந்தால், சின்ன பிசினஸையும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம். இது மாதிரியான நிறைய ஐடியாக்கள WIBO கன்சல்டிங் குடுத்துக்கிட்டே இருக்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுவதனூடாக, இன்பாக்ஸ் பண்ணுவதனூடாக கூடுதல் விடயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம்.